परमेश्वर के पवित्र नाम की महिमा होवे। நாம் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பார்வையிலே மிகவும் முக்கியமானவர்கள், மிகவும் தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். हम हर एक जो यहाँ बैठे हैं, हम सभी लोग ये जान लेना चाहिए कि हम परमेश्वर की नजर में हम सभी लोग बहुमूल्य हैं. இன்னும் நாம் அது விலையேறப்பட்டவர்களாய் மாறும்படியாக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நாம் ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்ற வேண்டும். और भी अधिक बहुमूल्य बन जाने के लिए परमेश्वर के हज़ूरी में बैठ के हमें परमेश्वर प्रार्थना करने वाला होकर बनाना चाहिए. நாம் இன்னும் அதிகமாக நாம் தேவனுடைய பார்வையில் எவ்வளவு தூரம் அதாவது வெளியுள்ளவர்களாக மாற வேண்டும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று விரும்புகிறோமோ நாம் இன்னும் நீதியிலிருந்து நாம் நீதிக்கு செல்லக்கூடிய காணப்பட வேண்டும். कितना अधिक हम परमेश्वर की नजर में और भी बहुमूल्य बनना चाहते हैं, कितना अधिक परमेश्वर के लिए दम धर्मी से और भी धार्मिकता की ओर जाना चाहते हैं, परमेश्वर हमें मदद करना चाहिए. ஒரு மனுஷனை தேடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். परमेश्वर कहता है कि मैं एक मनुष्य को ढूंढता हूँ. தேசத்தை அழிக்காதபடிக்கு நான் ஒரு மனுஷனை தேடக்கூடிய காணப்படுகிறேன். देश को नाश ना करने के लिए मैं एक मनुष्य को ढूंढ रहा हूँ. திறப்பின் வாசலில் நிற்கும்படியாக 1000 மனுஷன் அல்ல, லட்சம் மனுஷன் அல்ல, கோடி மனுஷன் அல்ல, ஒரு மனுஷனை தேடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். नाके में खड़े होकर निवेदन करने के लिए करोड़ों लोगों को नहीं, लाखों लोगों को नहीं, परमेश्वर कहता है कि मैं एक मनुष्य को ढूंढ रहा हूँ. இந்த காலவெளியிலே அந்த தேடுகிற அந்த ஒரு மனுஷனாக நாம் மாறும்படியாக ஒரு நல்ல தீர்மானம் எடுத்துக்கொள்வோமாக. आज सवेरे परमेश्वर उस एक मनुष्य को जो ढूंढ रहा है, वो एक मनुष्य होकर हम बन जाने के लिए आइए अपने मनों में है एक दृढ़ निश्चय और एक इरादा लें. இந்த காலவெளியிலே தேவனுடைய கண்கள், பரலோகத்துடைய கண்கள், 7 கண்களுடைய தேவன் அவர் பூமியில் உள்ள மனுஷனை, ஒரு மனுஷனை தேடிக்கொண்டிருக்கிறார். அழிவின் பாதையில் போகிற ஜனங்களை தப்பித்துக் கொள்ளும்படியாக அப்படிப்பட்ட நீதி உள்ள ஒரு சந்ததியை இல்லாட்டல் நீதி உள்ள ஒரு கூட்டத்தை தேவன் தேடக்கூடிய காணப்படுகிறார். स्वर्ग का परमेश्वर 7 आंखों से पूरी पृथ्वी पर इस प्रकार ढूंढता है कि जो नाश में जा रहे हैं लोग, उनको बचाने के लिए क्या कोई एक जन है जो उनके लिए नाके में खड़े होकर उनके लिए निवेदन और प्रार्थना करने के लिए एक मनुष्य को परमेश्वर ढूंढ रहा है. தேசத்தை பாதுகாக்க வேண்டுமானாலும், சபையை பாதுகாக்க வேண்டுமானாலும், குடும்பத்தை பாதுகாக்க வேண்டுமானாலும், வாலிபர்களை பாதுகாக்க வேண்டுமானாலும் நாம் அதாவது திறப்பிலே நின்று அவர்களுக்காய் பரிந்து பேசும்படியாக, விண்ணப்பம் பண்ணும்படியாக தேவ ஜனங்கள், ஜெபிக்கிற ஜனங்கள் தேவை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். देश को बचाने के लिए और कलीसिया को बचाने के लिए और जवान लोगों को बचाने के लिए और नाश होने वाले लोगों को बचाने के लिए परमेश्वर एक मनुष्य को ढूंढ रहा है जो कि नाके में खड़े होकर परमेश्वर से प्रार्थना, विनती और निवेदन करेगा. உண்மையாகவே இந்த காலையில் ஆண்டவரிடம் சொல்லும், ஆண்டவரே நான் அந்த ஒரு மனுஷனாக இருக்கும்படியாக நான் விரும்புகிறேன். ஒருவேளை அது பிரதராக இருக்கலாம், இல்லாவிட்டால் சிஸ்டராக இருக்கலாம். ஆண்டவரிடத்தில் சொல்லலாம், ஆண்டவரே நான் அந்த திறப்பில் பகுதியில் நிற்கும்படியாக நான் வருகிறேன் என்று ஏசாயா போல நாம் சொல்லக்கூடிய காணப்பட வேண்டும். आप चाहे ब्रदर होंगे, चाहे आप सिस्टर, आप कोई भी हो सकते हैं, आप परमेश्वर से कहें जिस प्रकार एशाया ने कहा, हे परमेश्वर मैं तेरे लिए नाके में खड़े होकर तो उन लोगों के लिए विनती और प्रार्थना करने के लिए मैं तैयार हूं करके आप परमेश्वर के सामने इरादा लीजिए. இஸ்ரவேலிலே அன்றைக்கு எவ்வளோ ஜனங்கள் இருந்தார்கள், ஆனால் தேவனுடைய காரியத்தை சொல்லும்படியாக, தேவனுடைய காரியத்தை சொல்லும்படியான ஆட்கள் இல்லாமல் காணப்பட்டிருந்தது. इस्राएल में उन दिनों में इतने सारे लोग होने के बावजूद परमेश्वर के काम को बोलने के लिए, परमेश्वर के काम को करने के लिए कोई भी नहीं था. யாரை நான் அனுப்புவேன் அப்படி என்றால், தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் யாரை அனுப்புவேன், யாரும் மனப்பூர்வம் இல்லாமல் அந்நாட்களில் காணப்பட்டிருந்தார்கள். सारी सृष्टि को सृष्टि करने वाला परमेश्वर उस समय पूछता है कि मैं अपने लिए किसको भेजूं करके वो पूछता है. பாருங்க, தேவனுடைய இருதயம் பாருங்கள், யாரை நான் அனுப்புவேன், என் காரியமா யார் போவார்கள். देखिए परमेश्वर का हृदय देखिए, वो कहता है कि मेरे काम के लिए मैं कौन जाएगा, मैं किसको भेजूं. அப்படி என்றால் தேவன் பாருங்க, என் காரியமாக யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார்கள். मेरे काम के लिए मैं किसको भेजूं और मेरे काम के लिए कौन जाएगा. ஆனால்
ஏசாயா இதை கேட்டபோது நான் இருக்கிறேன், நீர் என்னை அனுப்பும் என்று मनपूर्वमाय சொல்லக்கூடிய காணப்பட்டான். जैसे ही यशायाह ने इस बात को सुना तो उसने परमेश्वर से कहा, हे परमेश्वर मैं जाऊंगा, तुम मुझे भेज करके उसने अपने दिल की गहराई से पूरे मन के साथ परमेश्वर को बताया. இன்றைக்குள்ள கீவேர்ட் எசேக்கியேல் சாப்டர் 22 அந்த 30 நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நிற்க ஒரு மனுஷனை தேடினேன், அன்றைக்கு ஒரு மனுஷனும் கிடைக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. आज का जो मूल वचन ये है एजेकियल 22 उसका 30वां वचन, मैंने उनमें एक ऐसा मनुष्य ढूंढना चाहा जो बाड़े को सुधारे और देश के निमित्त नाके में मेरे सामने ऐसा खड़ा हो कि मुझे उसका नाश ना करना पड़े, परंतु ऐसा कोई ना मिला. அன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலே ஒரு மனுஷனும் இல்லாமல் இருந்தார்கள். पुराने नियम में उस समय भी कोई भी एक ऐसा मनुष्य नहीं मिल पाया. நாம் புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்பட்ட இந்த கடைசி நாட்களில் கிருபையின் காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். நாம் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே நீர் உம்முடைய அபிஷேகத்தை எனக்கு தாரும், நான் திறப்பிலே வாசலே நிற்கிறேன் என்று நாம் சொல்லக்கூடிய காணப்பட வேண்டும். हम जो नए नियम की कलीसिया हैं, परमेश्वर ने हमारे पर पवित्र आत्मा का अभिषेक उंडेला है और उसके अनुग्रह से हम बने. परमेश्वर से आप कहें, हे परमेश्वर मैं उस नाके में खड़े होने के लिए मैं तैयार हूं करके आप परमेश्वर के लिए समर्पण कीजिए. படிங்களேன் எசேக்கியேல் சாப்டர் 22:30 படிங்களேன். आइए एजेकियल 22 उसका 30वां वचन पढ़ेंगे. मैंने उनमें ऐसा मनुष्य ढूंढना चाहा जो बाड़े को सुधारे और देश के निमित्त नाके में मेरे सामने ऐसा खड़ा हो कि मुझे उसका नाश ना करना पड़े, परंतु ऐसा कोई ना मिला. கோயினா அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டு நாள் யாரும் கிடைக்கவில்லை. அவ்வளோ ஜனங்கள் இருக்கிறார்கள், ஆனால் ஒருவரும் கிடைக்கவில்லை. पुराने नियम में इतने सारे लोग थे लेकिन उनमें से कोई भी एक भी व्यक्ति नहीं मिला. ஆனால் அந்த நாட்களில் நாம் அந்த இடத்துல நிற்கும்படியாக நான் வருகிறேன் என்று நாம் அதை செய்ய நாம் நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். लेकिन इन दिनों में आप अब परमेश्वर के लिए समर्पण कीजिए. हे परमेश्वर मैं करूंगा करके आप परमेश्वर के लिए इरादा लीजिए. அதே இது நீங்கள் ஐசாயாலை வாசிக்கும் போது கூட ஒருவனும் இல்லை என்று கண்டு ஆச்சரியப்பட்டார். இவ்வளவு தூரம் மனுஷனை உண்டாக்கினேன், ஆனால் ஒருவனும் இந்த காரியத்திற்காக சரியான விதத்தில் இல்லை என்று கண்டு ஆச்சரியப்பட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். यशायाह में भी परमेश्वर इस तरीके से आश्चर्यचकित होता है कि मैं इतने सारे लोगों को सृष्टि किया लेकिन मेरे काम के लिए एक भी नहीं है करके परमेश्वर बहुत ज्यादा आश्चर्यचकित हुए. அதான் சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, பொல்லாப்பு விலகிறவன், அதாவது சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று என்று ஆண்டவர் சொல்லிக்கொண்டு ஒருவனும் இல்லை அங்கே ஒருவனும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறதற்கு ஒருவனும் இல்லை என்று கண்டு ஆச்சரியப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. मेरे लिए विनती करने के लिए नाके में खड़े होकर विनती करने के लिए एक भी नहीं है करके परमेश्वर देख के बहुत ज्यादा आश्चर्यचकित हुआ. ஆனபடியால் அவருடைய புயமே இரட்சிப்பாய் மாறக்கூடிய காணப்பட்டது. और उनका जो काम है वही उनके लिए उद्धार होके बदल गया. நீங்கள் ஐசாயா சாப்டர் 59:16 வாசிக்கும் போது ஒருவனும் இல்லை என்று கண்டு ஆச்சரியப்படக்கூடிய காணப்பட்டார். यशायाह 59 उसका 16 वचन में उसने देखा कि कोई भी पुरुष नहीं है और इससे परमेश्वर ने अचंबा किया. விண்ணப்பம் சொல்கிறது அது நமக்காய் செய்யக்கூடிய காரியமா இருக்கிறது. विनती करना मतलब वो हमारे लिए करने वाला एक काम है. வேண்டுதல் அது மற்றவர்களுக்காய் செய்யக்கூடிய பகுதியா இருக்கிறது. और जो मांग है वो दूसरों के लिए मांगने वाला एक काम है. அப்படி என்றால் விண்ணப்பம் பண்ணுவதற்கும் வேண்டுதல் செய்வதற்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். प्रार्थना करने के लिए और विनती करने के लिए कोई भी व्यक्ति नहीं मिला. படிங்களேன் ஐசாயா சாப்டர் 59:16 படிங்களேன். यशायाह 59 उसका 16 वचन पढ़ेंगे. उसने देखा कि कोई भी पुरुष नहीं और इससे अचंभा किया कि कोई विनती करने वाला नहीं, तब उसने अपने ही भुजबल से उद्धार किया और अपने धर्मी होने के कारण वह संभल गया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा होवे. ஆனால் இந்த காலவேளையிலே ஆண்டவர் அந்த வசனத்தை நமக்கு ஏன் திரும்பவும் நினைப்பூட்டுகிறார் என்றால் நாம் அதில் ஒருவராக மாற வேண்டும். நாம் அந்த திறப்பில் வாசலில் நின்று அழிந்து போகிற ஜனங்களுக்காக நாம் முறையிட வேண்டும், விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று தேவன் நம்மிடத்திலே கேட்குறே காணப்படுகிறார். आज सवेरे परमेश्वर हमें ये वचन याद दिलाता है. इसका मतलब ये है कि परमेश्वर चाहता है जो नाश होने वाले लोग हैं, जो नाश हो रहे हैं, उनके लिए चाहता है कि हम उनके लिए विनती करें, उनके लिए निवेदन करने के लिए परमेश्वर ये चाहता है. ஒருவேளை நாம் கேட்கலாம், ஆண்டவரே நான் அப்படி நிற்பேன் என்றால் எனக்கு என்ன நன்மை, என் குடும்பத்திற்கு என்ன நன்மை என்று கேட்குறே காணப்படலாம். हम इस प्रकार से परमेश्वर से प्रश्न पूछ सकते हैं, यदि मैं ऐसा करूंगा तो मेरे लिए, मेरे परिवार के लिए क्या आशीष है, क्या भलाई है. நாம் அப்படி நிற்போம் என்றால் உண்மையாகவே ரெட்டிப்பான் தேவனுடைய வாக்குத்தத்தின்படி ரெட்டிப்பான் நன்மை தருவன் சொன்ன தேவன்
ரெட்டிப்பான நன்மையினால் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்குள்ளே காணப்படுவார். जिस परमेश्वर ने वायदा किया मैं दूना सुख दूंगा, उस भलाई के साथ परमेश्वर मैं हमारे लिए हमारे परिवार को परमेश्वर दुगनी भलाई और आशीष से भर देगा. இந்த விண்ணப்பம் வேண்டுதல் என்கிற அந்த அனுபவம் நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கும்போது அந்த ரெட்டிப்பான நன்மைக்கு நாம் பாத்திரவான்களாக மாறக்குள்ளே காணப்படுவோம். विनती और निवेदन करने का अनुभव यदि हमारे जीवन में है तो हम दुगनी भलाई पाने के पात्रवान बन जाएंगे. நீங்கள் ஜோப் சாப்டர் 42:5 வாசிக்கும்போது அவன் எப்படி ரெட்டிப்பான நன்மை பெறக்குள்ளே காணப்பட்டார். यदि हम अय्यूब 42 उसके 5वें वचन पढ़ें तो वहां पर हम जान सकते हैं किस प्रकार वो दुगना भलाई और आशीष पाने का हकदार बना. அவன் உத்தமனாய் இருந்த போதல்ல, நீதிமானாய் இருந்தது போலல்ல, சன்மார்க்கமாய் இருந்தது போதல்ல, எப்போது அவன் மற்றவர்களுக்காக தன் சிநேகிதனுக்காக அவன் வேண்டுதல் செய்தானோ அப்போதான் யோபு ரெட்டிப்பான் நன்மை பெற்றான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. वो धर्मी था इसलिए नहीं, उसने बहुत परमेश्वर के लिए काम करे इसलिए नहीं, लेकिन जब उसने अपने दोस्तों के लिए प्रार्थना करना आरंभ किया और निवेदन करना आरंभ किया उसके बाद ही वो उस भलाई का जो दुगनी भलाई परमेश्वर ने उसे दी उसके लिए हकदार बना. அவனுடைய நீங்கள் ஜோப் சாப்டர் 1:1 வாசிக்கும்போது அவனுக்குள்ள இருந்த நல்ல தன்மை, அவனுக்குள்ள இருந்த விலையேறப்பட்ட ஆவிக்குரிய நல்ல தன்மை குறித்து 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். यदि हम अय्यूब पहला अध्याय उसके पहले वचन में यदि हम पढ़ेंगे तो उसके अंदर पाए जाने वाला जो आत्मिक और अच्छी बातों को हम वहां देख सकते हैं. அவன் உத்தமனாய் இருந்தான், சன்மார்க்கனாய் இருந்தான், தேவனுக்கு பயந்து பொல்லாவை விட்டு விலகினாய் இருந்தாலும் ரெட்டிப்பான நன்மை எப்போது பெறுகிறான் என்றால் கடைசியாக சாப்டர் 42 தான் ரெட்டிப்பான நன்மை எழுதப்பட்டிருக்கிறது. यदि हम अय्यूब पहला अध्याय उसके पहले वचन में पढ़े तो वहां पर अय्यूब के बारे में पढ़ सकते हैं. वह खरा और सीधा था और परमेश्वर का भय मानता और बुराई से दूर रहता था, लेकिन इन कारणों की वजह से परमेश्वर ने उसे दुगनी भलाई नहीं दी. यदि हम उसके अय्यूब 42 उसके 5वें वचन में पढ़ेंगे तो वहां पढ़ सकते हैं मैं निवेदन करता हूं, तो वो जो अपने मित्रों के लिए निवेदन करता है परमेश्वर से तभी वो दुगनी भलाई के लिए परमेश्वर से हकदार बन जाता है. ரெட்டிப்பான நன்மைன்னு சொல்கிற அந்த வார்த்தை எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் அழகான சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. दुगना भलाई जहां जहां लिखा है उस जगह में एक बहुत ही अद्भुत सच्चाई के विषय में हम पढ़ सकते हैं. நீங்கள் ரெட்டிப்பான நன்மை என்று நீங்கள் நாம் வேதத்திலே தேடி வாசிப்போம் என்றால் நீங்கள் ஐசாயாவா இருந்தாலும் சரி, ஜோபா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு இடத்திலே அவர்கள் எப்படி ரெட்டிப்பான நன்மை பெறுவார்கள், அதற்கு முன்பாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற சத்தியம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. यदि आप बाइबल में ढूंढेंगे किस किस को दुगना भलाई मिला और कहां कहां दुगना भलाई मिला, यदि उस अध्याय में पढ़ेंगे तो आप जान सकेंगे दुगना भलाई पाने के लिए उन्होंने क्या क्या काम किए जिसकी वजह से परमेश्वर ने उन्हें दुगना आशीष और भलाई से परिपूर्ण किया. इसके बारे में पढ़ सकते हैं. நீங்கள் ஜோப் சாப்டர் 42:5 வாசிக்கும்போது நாம் இந்த விண்ணப்பத்தின் மூலமாக அந்த திறப்பின் வாசலில் நிற்கிற அந்த அனுபவத்தின் மூலமாக நாம் மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறதன் மூலமாக நாம் ரெட்டிப்பான நன்மையை அதாவது பெற முடியும் என்று இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. अय्यूब 42 उसके 5वें वचन में वहां पर हम देख सकते हैं जब हम दूसरों के लिए विनती करते हैं, निवेदन करते हैं, जब हम नाके में खड़े होकर उनके लिए प्रार्थना और निवेदन और विनती करते हैं उसके बाद ही परमेश्वर हमें दुगना जो सुख है वो भलाई से हमें परिपूर्ण करता है. படிங்களா 42:5 படிங்களா. आइए अय्यूब 42 उसका 5वां वचन पढ़ेंगे. तूने कहा मैं निवेदन करता हूँ, सुन मैं कुछ कहूँगा, मैं तुझसे प्रश्न करता हूँ, तू मुझे बता. 42:5 मैंने कानों से तेरा समाचार सुना था परंतु अब 10 हाँ. जब अय्यूब ने अपने मित्रों के लिए प्रार्थना की तब यहोवा ने उसका सारा दुख दूर किया और जितना अय्यूब के पास पहले था उसका दुगना यहोवा ने उसे दे दिया. எப்போது கிடைக்கிறது? कब ये मिलता है? நம்முடைய ஆத்மாவுக்காக மாத்திரமல்ல, நாம் திறப்பின் வாசலில் நின்று கொண்டு ஆண்டவருக்காக மற்றவருடைய ஆத்மாக்களுக்காக நாம் உத்தரவாதம் செய்யும்போது, மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது பரலோகம் நம்மளை ரெட்டிப்பான நன்மையினாலே நிறைக்கும்படியாக आयतमाई காணப்படுகிறது. हम अपनी आत्मा के लिए निवेदन करते हैं तब नहीं, जब हम दूसरे जो नाश होने वाली आत्माएं हैं उनके लिए उत्तरदायी होके एक निवेदन करते हैं, तब स्वर्ग हमें दुगनी भलाई से परिपूर्ण करता है. ரெட்டிப்பான நன்மை வேண்டும் என்றால் நாம் இந்த அனுபவத்திலே நாம் கடந்து வர வேண்டும். यदि हमें दुगनी भलाई चाहिए तो इस अनुभव में हमें आना होगा. அப்படினால் தான் எசேக்கியாவுடைய நாட்களில் இந்த அனுபவம் மிகவும் விசேஷமாக அங்கே நீங்கள் எசேக்கியேல் சாப்டர்
21 என்று நினைக்கிறேன். அங்கே ரொம்ப அழகான விதத்திலே இந்த சத்தியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. हिजकिय्याह के जीवन से इस अद्भुत सच्चाई के विषय में वो हिजकिय्याह 20वें अध्याय में हम देख सकते हैं. அப்படி என்றால் அதை ஜெபிக்கிற மனுஷன், திறப்பின் வாசலில் நிற்கிற மனுஷன், விண்ணப்பம் பண்ணுகிற மனுஷன், மற்றவர்களுக்காய் வேண்டுதல் செய்கிற மனுஷன் தேவனுடைய பார்வையிலே மிகவும் விலையேறப்பட்டவனாய் காணப்படுகிறான். प्रार्थना करने वाला मनुष्य, दूसरों के लिए निवेदन करने वाला मनुष्य, दूसरों के लिए विनती करने वाला मनुष्य परमेश्वर की नजर में बहुत ही बहुमूल्य मनुष्य होता है. ஆண்டவரானபடினால்தான் ஆண்டவர் சொன்னார், எசேக்கியாவை பார்த்து, அதாவது அந்த தூதனை பார்த்து சொல்லும்போது, இஸ்ரவேலிலே பெருமூச்சு விட்டு அழுகிற 60 பெண் நிமித்தம் அதற்காக பெருமூச்சு விட்டு அழுகிற, இல்லாவற்றால் அதற்காக விண்ணப்பம் பண்ணுகிற மனுஷனை தேடி கண்டுபிடித்து அவருடைய நெற்றியில் எல்லாம் அடையாளம் போடு என்று சொல்லக்கூடிய காணப்பட்டார். उसने इस प्रकार से कहा, जो हिजकिय्याह के दिनों में परमेश्वर ने कहा कि जो अपना दिल से गहराई से लोगों के लिए विनती करता है, निवेदन करता है, ऐसे मनुष्य को ढूंढ के उसके माथे में चिन्ह लगा करके परमेश्वर ने वहां आज्ञा दिया. பாருங்க எவ்வளவு பயங்கரமான, அந்த மனுஷன் எல்லாம் தேடி அவருடைய நெற்றியிலே நீ ஒரு அடையாளம் போடு. उस ऐसे मनुष्य को ढूंढो और उसके जो माथे में एक चिन्ह लगाओ करके परमेश्वर ने इतना भयंकर आज्ञा दिया. எதற்காக? அவர்கள் பெருமூச்சு விட்டு எதற்காக? தேசங்களில் நடக்கிற அருவருப்புகளும் அசுத்தங்களும் மாறும்படியாக, அதற்காக நின்று பெருமூச்சு விட்டு அழுகிற ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறார்கள். அவளை எல்லாம் தேடி அவருடைய அடையாளம் போடு என்று அங்கே அந்த தூதனுக்கு சொல்லக்கூடிய காணப்படுகிறார். देश में होने वाले अन्याय को दूर करने के लिए जो पूरे दिल की गहराई से परमेश्वर के लिए विनती करते हैं, निवेदन करते हैं, ऐसे मनुष्य को ढूंढ के उसके माथे पर चिन्ह लगाने के लिए परमेश्वर ने आज्ञा दिया. அதே போல யாரெல்லாம் அதற்காக மறைந்திருந்து கொண்டு அவர்கள் செய்தார்களோ அவருடைய நெற்றியில் எல்லாம் அடையாளம் போடக்கூடிய காணப்பட்டிருந்தது. ऐसे लोग जो छुप के उन लोगों के लिए प्रार्थना, विनती, निवेदन करते थे, उन सभी के माथे में परमेश्वर ने चिन्ह लगाया. நீங்கள் எசேக்கியேல் சாப்டர் 9 வாசிக்கும் போது அப்படி என்றால் அந்த அடையாளம் மிகவும் பரலோகத்துடைய பார்வையிலே இந்த மனுஷன் இந்த பூமியிலே மிகவும் விலையேறப்பட்டவன் என்கிற அடையாளத்தை தான் அது வெளிப்படுத்தக்கூடிய காணப்படுகிறது. यदि हम हिजकिय्याह 9वें अध्याय में पढ़े तो उसके विषय में हम पढ़ सकते हैं, परमेश्वर ने ये चिन्ह इसलिए दिया ताकि लोग जान पाए कि ये मनुष्य पृथ्वी में रहते समय बहुत ही बहुमूल्य है करके जानने के लिए परमेश्वर ने ऐसा चिन्ह दिया. அது ஒரு ஆவி. நீங்கள் சகரியாவிலே வாசிக்கும் போது அது ஒரு ஆவி என்று ஜெபம் என்று சொல்கிறது, அது ஒரு ஆவி என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. यदि हम जकरिया में पढ़ते हैं तो वहां पर साफ रीति से देख सकते हैं, जो प्रार्थना है वो प्रार्थना करने वाला एक आत्मा है करके विषय में पढ़ सकते हैं. அதாவது அப்படி என்றால் அந்த அந்த அனுபவம் அவர்களுக்குள் இருந்தபடியினால் அவர்கள் எல்லாரும் ஒரு கூட்டம் ஜனங்கள், இல்லாவிட்டால் அங்கே அந்த ஒரு கூட்டம் ஜனங்கள் அல்ல, எசேக்கியாவிலே அடையாளத்தை பெறக்கூடிய காணப்பட்டிருந்தான். वो ऐसे लोग थे, इसलिए हिजकिय्याह में वहां पर ऐसे लोग एक झुंड वो पाए करके हम देखते हैं. நான் மாத்திரம் அப்படினால் நீங்கள் சாப்டர் 9:8 வாசிக்கும் போது நான் மாத்திரம் அந்த அடையாளத்தை பெற்றேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. यदि हम हिजकिय्याह 9वां अध्याय उसके 8वें वचन पढ़ेंगे तो वहां पर हम देख सकते हैं केवल मैंने ही वो चिन्ह को पाया करके पढ़ सकते हैं. நீங்கள் சாப்டர் 9:4 வாசிக்கும் போது அடையாளம் போடும்படியாக அங்கே சொல்லப்படுகிறது. 9:8 வாசிக்கும் போது நான் மாத்திரம் என்று எசேக்கியேல் புலம்பக்கூடிய காணப்படுகிறான். वहां पर यदि हम हिजकिय्याह 9वां अध्याय उसके 4थे वचन पढ़ेंगे तो वहां पर हम देख सकते हैं कि परमेश्वर ने उनके माथों पर चिन्ह लगाया. और यदि हम हिजकिय्याह 9वां अध्याय उसके 8वें वचन पढ़ेंगे तो केवल मैं ही हूं एक करके हिजकिय्याह वहां पर कहता है. அப்ப அந்த அடையாளத்தினாலே அவனுக்கு என்ன நன்மை உண்டாக்குடைய காணப்படுகிறது? उस चिन्ह की वजह से उसके जीवन में क्या क्या भलाइयां आई. அந்த பட்டயம் இல்லாவிட்டால் நாசப்படுத்தக்கூடிய அந்த பட்டயத்திற்கு அவன் தப்பிக்கப்படக்கூடிய காணப்படுகிறான். जो नाश से बचने वाला एक जो पट्टा उसको मिला कर हम पढ़ सकते हैं. அப்படி என்றால் பொல்லாத வல்லமைகளுக்கு தேவன் நம்மளை விலைக்கு பாதுகாக்கூடிய காணப்படுவார். यानी कि जो दुष्ट आत्मा है, जो शक्तियां हैं, उनसे बचने के लिए परमेश्वर एक सामर्थ्य हमें देता है. அங்கே அழிக்கிற அந்த பட்டயத்திற்கு இங்கே அதாவது எசேக்கியேல் இந்த அடையாளத்தின் மூலமாக இந்த அடையாளம் இருந்தபடியினால் தப்பிக்கப்பட்டேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ये चिन्ह होने की वजह से वो नाश होने वाले काल में उसको परमेश्वर ने बचाया कर हम देख सकते हैं. அப்ப நாம் அதாவது அந்த திறப்பின் வாசலிலே நாம் நிற்கும்போது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், பட்டயத்தின் வல்லமைகள், பொல்லாத வல்லமைகள், இல்லாவிட்டால் நம்முடைய ஆத்மாவை அழிக்கக்கூடிய தந்திரமான வல்லமைகளுக்கு தேவன் நம்மளை விலைக்கு பாதுகாப்பார் என்பதை இதிலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். यदि हम नाके में खड़े होकर विनती निवेदन करते हैं तो अशुद्धता से और बुराई से और
और नाश होने वाले चीजों से और उन कालों से परमेश्वर हमें संभालता है, हमें बचाता है करके जानना चाहिए। நீங்கள் எசேக்கியேல் சாப்டர் 9 நீங்கள் 6லே வாசிக்கும் போது, ஆனால் அடையாளம் இல்லாதவர்களுக்கு இரக்கம் இல்லாமல் அந்த பட்டயம் வெட்டக்குறை காணப்படுகிறது. यदि हम एजेकियल 9वां अध्याय उसके 6वें वचन में देखें तो वहां पर हम देख सकते हैं कि परमेश्वर ने कहा कि जिसके माथे पर चिन्ह ना हो उन सभी को वहां पर नष्ट कर दिया जाए करके। அப்படி என்றால் அந்த அதாவது அந்த பட்டயம் இரக்கம் இல்லாமல் அவர்களை அழித்தாக்குறை காணப்படுகிறது. वो चिन्ह नहीं है तो उनके ऊपर दया के बिना किसी तरस के उनको मार दिया जाए। ரெட்டிப்பான் நன்மை மாத்திரமல்ல, பட்டயத்திற்கு நாம் தப்பிக்கப்படுகிறோம், அழிவுக்கு நாம் தப்பிக்கப்படுகிறோம், अंधकारத்துடைய வல்லமைகளுக்கு நாம் தப்பிக்கப்படக்குறை காணப்படுகிறோம். केवल दुगना भलाई नहीं लेकिन नाश से परमेश्वर हमें बचाता है। हमें परमेश्वर हर एक प्रकार के बेकार कामों से बचाता है और परमेश्वर नाश होने वाले बातों से हमें बचाता है। இது ஒரு பெரிய அழகான ஊழியம். இது எல்லா மனுஷனையும் செய்யும்படியாக தான் இந்த காலவேளை கர்த்தர் நம்மை அழைக்கிறார். தேவன் நம்மளை திரும்பவும் அதை நினைப்பூட்டக்குறை காணப்படுகிறார். ये एक बहुत सुंदर सेवकाई है। इसे करने के लिए आज सवेरे परमेश्वर हम सभी को पुकारता है। ये करने के लिए परमेश्वर हमें कहता है। அன்றைக்கு எசேக்கியாவை போல நாம் ஒவ்வொரு குடும்பத்திலே ஒவ்வொரு நபராக நாம் ஒரு எசேக்கியாவாக இல்லாவிட்டால் ஒரு ஏசாயாவாக நாட்களிலே நாம் மாற பிரயாசப்படுவோமாக. उन दिनों में जिस प्रकार एजेकिया था वैसे ही इन दिनों में हर एक प्रकार में हर घर में एक एजेकिया एक एशिया करके बदल जाने के लिए हम परमेश्वर हमसे चाहता है। இந்த ஆவி இந்த அனுபவம் நம்முடைய ஜீவியத்திலே கிரியை செய்ய வேண்டுமானால் நாம் சொந்த பலத்தினாலே முடியாது என்கிற சத்தியத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். यदि ये आत्मा हमारे अंदर काम करना है तो ये जानना होगा कि हमारे स्वयं के बल के साथ ये संभव नहीं है। அப்படி என்றால் அன்றைக்கு அவர்கள் விண்ணப்பம் பண்ணார்கள் என்றால் அவர்களுக்குள்ளே அந்த விண்ணப்பத்தின் வேண்டுதல் ஆவி அவர்களுக்குள்ளே கிரியை செய்யக்குறை காணப்பட்டிருந்தது. यदि उन दिनों में उन लोगों ने निवेदन और विनती किया इसलिए वो विनती और निवेदन करने का जो आत्मा है उनके अंदर पाया गया। அவர்களுக்குள்ளே வாஞ்சை இருந்தபடியினால் அன்றைக்கு தேவன் அந்த ஆவியை விண்ணப்பத்தின் ஆவியும் வேண்டுதல் ஆவியும் அவர்களுக்குள்ளே தேவன் வைக்குறை காணப்பட்டிருந்தார். क्योंकि उन लोगों के अंदर वो इच्छा था इसलिए परमेश्वर ने विनती करने का आत्मा निवेदन करने का आत्मा परमेश्वर ने उनके अंदर रखा। ஏனென்றால் இதயத்துக்குள்ளே பாரம், ஆத்மாவை குறித்துள்ள பாரம், அழிந்து போகிற ஜனங்களை குறித்துள்ள பாரம் அவர்களுக்கு இருந்தது என்று நாம் வேதத்திலே வசனங்கள் மூலமாக படிக்குறை காணப்படுகிறோம். क्योंकि उनके दिल में नाश होने वाली आत्माओं के बारे में बहुत बड़ा बोझ था और नाश होने वाले जो लोग थे उनके विषय में बहुत बड़ा बोझ था। इसके विषय में हम पवित्र शास्त्र में पढ़ सकते हैं। ஆனபடியினால் அந்த ஆவி அவர்களுக்குள் இருந்து கிரியை செய்யக்குறை காணப்பட்டது. इसी वजह से वो आत्मा उनके अंदर रह के उनके लिए काम किया। ஆனபடியினால் தான் நீங்கள் ஜெரேமியா சாப்டர் 9ல வாசிக்கும் போது அந்த ஜெரேமியா சொல்லுகிறான், ஓய் என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்போது இந்த ஜனங்களுக்காக இந்த கொலை உண்கிற ஜனங்களுக்காக நான் அழுது புலம்புவேன் என்று அவன் சொல்லக்குறை காணப்படுகிறான். यदि हम यिर्मयाह 9वां अध्याय उसका पहला वचन पढ़ेंगे तो वहां देख सकते हैं इस प्रकार यिर्मयाह कहता है, भला होता कि मेरा सिर जल ही जल और मेरी आंखें आंसुओं का सोता होती कि मैं रात दिन अपने मारे हुए लोगों के लिए रोता रहता। பணத்துக்காக அல்ல, பொருளுக்காக அல்ல, ஆசிக்காக அல்ல, சுகத்திற்காக அல்ல, அழிந்து போகிற ஜனங்களுக்காக அழும்படியாக எனக்கு தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும் என்று அவன் கேட்குறை காணப்படுகிறான். रोगों से छुटकारा पाने के लिए या फिर अपने लिए धन संपत्ति पैसा कमाने के लिए नहीं बल्कि जो नाश होने वाले लोग हैं उनके लिए आंसू बहाने के विषय में वो कहता है। ஆனபடியினால் தேவன் அந்த ஆவியை அந்த நாட்களில் அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் வைக்குறை காணப்பட்டிருந்தார். इसलिए उन दिनों में परमेश्वर ने एक ऐसी आत्मा एक कुछ लोगों के लिए परमेश्वर ने रखा। அது பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நீங்கள் சகரியா சாப்டர் 12 வாசிக்கும் போது 10 வாசிக்கும் போது ஆனபடியினால் தான் தேவன் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார், நான் தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் அவர் மேல் ஊற்றுவேன் என்று அன்றைக்கு இந்த வார்த்தைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. यदि हम जकरिया 12वें अध्याय उसके 10वें वचन में और 12वें वचन में यदि हम पढ़ें तो वहां पर हम देख सकते हैं कि परमेश्वर कहता है कि दाऊद के घराने के परिवार के ऊपर परमेश्वर एक ऐसी आत्मा उंडेलेगा जो कि प्रार्थना सिखाने वाली और प्रार्थना और विनती दूसरों के लिए करने वाली आत्मा उंडेलूंगा करके परमेश्वर कहता है। அது ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் என்றால் கண்டிப்பாக அவன் பாரத்தோடு கூட மற்றொரு ஆத்மாவுக்காக அவன் புலம்பக்குறை காணப்படுவான். यदि एक आत्मा इस प्रकार से निवेदन और विनती करने वाला आत्मा किसी के अंदर है तो वो दूसरों के लिए जरूर आंसू बहा के वो विलाप करने का एक बोझ उसके अंदर पाया जाएगा.
நம்முடைய ஜீவியத்திலே நாம் நம்மளை தாழ்த்த வேண்டும். இந்த விஷயத்திலே நாம் மிகவும் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். हम अपने आप को हलीम करना चाहिए. इस विषय में अपने अंदर हम कमी पाई जाती है. நாம் அந்த அனுபவத்தை நம்முடைய ஜீவியத்திலே நாம் அந்த அனுபவத்திற்கு மிகவும் தூரமாய் காணப்படுகிறோம். इस अनुभव में हमारे जीवन में हम देखते हैं कि बहुत दूर है. ஆனபடியினால் கர்த்தர் நம்மளை தேவன் மன்னிக்க வேண்டும். நாம் அந்த திறப்பின் வாசலில் நிற்கும்படியாக திரும்பவும் அந்த ஆவியினாலே அந்த அனுபவத்தினாலே கர்த்தர் நம்மளை நிரப்ப வேண்டும். परमेश्वर हमें माफ करना चाहिए, क्षमा करना चाहिए. एक और बार नाके में खड़े होकर विनती करने वाला वो निवेदन और विनती वाला जो आत्मा है परमेश्वर हमारे ऊपर एक और बार उंडेलना चाहिए. பழைய ஏற்பாட்டு நாட்களில் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் இருந்தபடியினால் எத்தனையோ ஆத்மாக்கள் எத்தனையோ குடும்பங்கள் பாதுகாக்கப்படக்கூடிய காணப்பட்டது. पुराने नियम में ऐसे पवित्र लोग और पवित्र संत लोग थे, इसलिए कई सारे परिवार जो बचाए गए और छुड़ाए गए. மிஸ்பா என்றால் காவல் கோபுரம் என்ற அர்த்தம். அப்படி என்றால் நம்முடைய ஜீவியத்திலே அந்த அந்த அனுபவம் அந்த மிஸ்பா என்கிற அனுபவம் நம்முடைய ஜீவியத்தில் உண்டாயிருக்க வேண்டும். मिस्बा मतलब बचाए जाने वाला स्थान, वो ऐसा स्थान हमारे जीवन में भी पाया जाना चाहिए. அதாவது அந்த திறப்பின் வாசலே அந்த விழித்திருக்கக்கூடிய அனுபவம் நம்முடைய ஜீவியத்திலே மிகவும் குறைந்து காணப்படுகிறது. नाके में खड़े होकर प्रार्थना करने वाला अनुभव हमारे जीवन में बहुत ही कम दिखाई देता है. நீங்கள் நெகேமியாவிலே வாசிக்கும் போது கூட அங்கே ஆலயத்தினுடைய அந்த மீன் வாசல் உடைக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த விழிப்பின் அனுபவம் நம்முடைய ஜீவியத்திலே விழிப்பின் அனுபவ வாசல் நம்முடைய அநேகருடைய ஜீவியத்திலே சுட்டரிக்கப்படக்கூடிய காணப்பட்டிருக்கிறது. यदि हम नेहमिया पढ़ते हैं तो वहाँ देख सकते हैं मंदिर का जो मुख्य दरवाजा है उसको तोड़ फोड़ और तहस नहस किया गया. इसका अर्थ यह है कि जो विनती करने वाला जो अनुभव है हम में से कईयों के जीवन में वो खो गया है, नष्ट हो गया है. எத்தனையோ வாசல் நீங்கள் நெகேமியா சாப்டர் 3:3 வாசிக்கும் போது மீன் வாசல் விழிப்புள்ள ஜீவியத்தை அது வெளிப்படுத்தக்கூடிய காணப்படுகிறது. यदि हम नेहमिया 3 अध्याय उसके 3 वचन में देखें तो वहाँ पर हम देख सकते हैं कि वो जो मेन जो दरवाजा था वो टूट गया. इसका मतलब ये है कि विनती करने का आत्मा उनके अंदर से चला गया. மீன் வாசல் மீன் என்றால் இமை இல்லாதது. அப்படி என்றால் விழிப்புள்ள அனுபவம் நம்முடைய ஜீவியத்திலே எத்தனையோட ஜீவியத்திலே நாம் சுட்டரிக்கப்படக்கூடிய காணப்படுகிறோம். विनती करने का जो प्रार्थना करने का अनुभव है वो हम में से कईयों के जीवन में जो नष्ट हो गया है. ஆதி நாட்கள்ல நாம் ரட்சிக்கப்பட்ட சமயத்திலே ஆதி அன்பை இல்லாவிட்டால் ஆதி அனுபவத்திலே இந்த அனுபவம் நம்முடைய ஜீவியத்திலே கிரியை செய்யக்கூடிய காணப்பட்டிருந்தது. पहले दिनों में जब हमने उद्धार पाया था उन दिनों में ये जो आत्मा है हमारे हर एक के अंदर वो काम करता था. நாம் பழுது பார்க்க வேண்டும். இந்த வாசல் உடைந்து கிடக்கிற இந்த வாசலை நாம் எல்லாரும் பழுது பார்ப்போம் என்றால் சத்துரு உள்ளே பிரவேசிக்காதபடிக்கு ஆத்மாக்களுடைய அதாவது ஜீவன் பாதுகாக்கப்படும்படியாக நம்முடைய ஜீவன் அவளுக்கு பிரயோஜனமாய் காணப்படும். फिर से एक और बार हम जांच के देखना चाहिए जो आत्मा जो नाश होने वाली है उनको बचाए जाने के लिए एक और बार फिर से ये आत्मा हमारे अंदर आने के लिए एक और बार हम पीछे मुड़कर देखें. ஏனென்றால் நீங்கள் ஐசாயாவிலே வாசிக்கும் போது அந்த பாதாளம் தன்னுடைய வாயை இன்னும் திறந்து கொண்டே போகிறது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. यदि हम यशायाह 5 अध्याय 14 वचन पढ़ेंगे तो वहां पर इस प्रकार लिखा है, इसलिए अधोलोक ने अत्यंत लालसा करके अपना मुंह बेपरिमाण पसारा है. பரலோகம் வாயை திறக்கிறது சொல்லப்படவில்லை, பாதாளம் தன்னுடைய வாயை இன்னும் விரிவாய் திறக்கும்படி காணப்படுகிறது. स्वर्गलोक ने अपना मुंह और बड़ा किया पसारा है करके नहीं लिखा, यहाँ लिखा है अधोलोक जो है नरक उसने अपना मुंह बहुत बड़ा किया है करके हम देख सकते हैं. அப்படி என்றால் அவருடைய அர்த்தம் என்னவென்றால் அநேக ஜனங்கள் போகிற ஜனங்கள் அதிகரிக்கிறார்கள் என்றுதான் அவருடைய அர்த்தமாய் காணப்படுகிறது. इसका मतलब यह है कि वहां जाने वाले जो लोग हैं वो बहुत ज्यादा है कर हम जान सकते हैं. என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாக்குள்ளே காணப்படுகிறார்கள். मेरे लोग बिना समझ के वहां पर इस प्रकार पाए जाते हैं. என் ஜனங்கள் அறிவில்லாமல் சிறைப்பட்டு போக்குள்ளே காணப்படுகிறார்கள். मेरे लोग बिना समझ के इस प्रकार नाश होते हैं. அவர்களில் கனமுள்ளவர்களும் பட்டினினாலே தோய்ந்து போகிறார்கள். திரளான கூட்டம் தாகத்தினாலே நாவறண்டு போகிறார்கள். பாதாளமோ அவன் தன் வாயை விரிவாய் திறக்குள்ளே காணப்படுகிறது. वहां पर हम इस प्रकार पढ़ते हैं, इसलिए अधोलोक ने अत्यंत लालसा करके अपना मुंह बेपरिमाण पसारा है और उनका वैभव और भीड़ भाड़ और आनंद करने वाले सब के सब उसके मुंह में जा पड़ते हैं. நீங்கள் ஐசாயா சாப்டர் 5:13-14 வாசிக்கும் போது இதனுடைய காரணம் அதற்கு நாம் தான் காரணமாய் காணப்படுகிறோம். यदि हम यशायाह उसका 5वां अध्याय 13 और 14 वचन पढ़ेंगे तो वहां जान सकते हैं कि इसका जो मुख्य कारण है वो हम है. அப்படி என்றால் வாசல் விரிவாக்கப்படுகிறது என்றால்
ஓர் பெரிய கூட்டம் அதுக்குள்ளே போய்க்கொண்டே காணப்படுகிறார்கள். यदि दरवाजा बहुत बड़ा किया गया है तो इसका अर्थ यह है एक बहुत बड़ा झुंड के लोग उसमें प्रवेश करते நாம் हैं. திறப்பின் வாசலில் நிற்கக்கூடிய அனுபவத்தை நாம் மறந்து போக்குள்ளே காணப்பட்டிருக்கிறோம். नाके में खड़े होने वाला जो अनुभव है हम लोग इन दिनों में भूल गए हैं. ஆனபடியினால் பாதாளம் இன்னும் தன்னுடைய வாயை திறந்து அநேக ஆத்துமாக்களை தனக்குள்ளே இழுக்குள்ளே காணப்படுகிறது. इसलिए अधोलोक अपना मुंह और बड़ा बेपरिमाण पसार के बहुत सारे लोग जो अज्ञानता में हैं उनको अपनी ओर खींचता है. திறப்பின் வாசலில் நிற்கிறவர்கள் என்ன செய்யக்குள்ளே காணப்படுவார்கள்? जो नाके में खड़े होते हैं वो लोग क्या करते हैं? என்ன செய்வார்கள்? திறப்பின் வாசல்ல அந்த நிற்கிறவங்க என்ன செய்வாங்க? जो नाके में खड़े होते हैं जो वो लोग क्या करते हैं? கையில் என்ன இருக்கும்? उनके हाथ में क्या होता है? ஒரு ஒயிட் அதாவது ஜெண்டா இருக்கும். ये उनके हाथ में एक सफेद झंडा होता है. எது? அதாவது ஜீவன் சத்துருக்கு பயந்து அந்நிய அதாவது இராணுவத்திற்கு பயந்து ஓடுவார்கள், வழி தெரியாமல் ஓடுவார்கள். அப்போது திறப்பின் வாசலில் நிற்கிறவன் என்ன செய்வான்? அந்த கொடியை ஆட்டிக்கொண்டே இருப்பான். जो शत्रु से डर के लोग इधर उधर भटक के भाग रहे होते हैं तो जो नाके में जो दरवाजे में खड़े होते हैं लोग क्या करते हैं? उनके हाथ में एक भाला होता है, उसके ऊपर जो सफ़ेद जो कपड़ा बांधा होता है उसका सफ़ेद कपड़े को वो ऊपर उठाते हैं ताकि जो लोग उनकी ओर आ जाएं. அதாவது அசைத்து கொண்டே இருப்பான். மீதி எல்லா பக்கங்களும் வழி இருக்காது, எங்கே போக வேண்டும் தெரியாது. ஆனபடியினால் வெள்ளைக்கொடி காணும்போது விளைக்கொள்ளின் ஜீவன் தப்பும்படியான மார்க்கம் அதன்படியினால் அவனை பார்த்து இவன் அதன் வழியாக தப்பிக்குள்ளே காணப்படுவான். इधर जाए या उधर जाए कोई भी रास्ता उनको दिखाई नहीं देता, इसलिए उस बचाए जाने के लिए ये जो सफेद जो नाके में खड़े होते हैं लोग यही उनके लिए मार्ग दिखाते हैं. எல்லாருக்கும் அந்த சீக்ரெட் வழி அறிந்து கொள்ள முடியாது. ஒரு 1000 பேர் இருக்கிறார்கள் என்றால் திடீரென்று எந்த பக்கம் ஓட வேண்டும், சத்ரு வரும்போது எந்த பக்கம் ஓட வேண்டும் என்று தெரியாமல் இருக்கும்போது அதுதான் அவர்கள் அடையாளமாய் காணப்படும். यदि 1000 जो शत्रु हैं आपके विरोध में अचानक से आ जाते हैं, जो भीड़ होती है, जो लोग होते हैं वो अचानक से उनके ऊपर हमला होता है तो उनको समझ में ही नहीं आता कि वो किधर जाएं, किधर भागें. நாம் அதாவது அன்றைக்கு அது எழுத்தின் பிரகாரமாக அரண்மனைகளிலே, ஆனால் இப்போது அப்படி இல்லை. ஜெபாவி உள்ள மனுஷன் தான் அந்த கொடியை வைத்திருக்கிறான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். उन दिनों में वचन के अनुसार उन दिनों में इस प्रकार की घटना हुई, लेकिन इन दिनों में जो है हम वचन के अनुसार आत्मा में निवेदन करने वाले बन जाना चाहिए. நம்முடைய பழைய பரிசுத்தவான்களிலிருந்து பார்க்கும்போது இந்த கொடி அநேர் வைக்குள்ளே காணப்பட்டிருந்தார்கள். यदि हम पुराने संत लोगों को देखें तो ये झंडा उन लोगों ने उठाया हुआ था. நீங்கள் ஜெனசிஸ் சாப்டர் 18 வாசிக்கும்போது ஆபிரகாமுடைய கையிலே இந்த அனுபவம் காணப்பட்டிருந்தது. यदि हम उत्पत्ति 18 अध्याय देखें तो वहां पर हम जान पाएंगे अब्राहम के हाथ में यह अनुभव दिखाई दिया. ஆகவே நான் இந்த வசனம் அதாவது நான் படிக்கும்போது பிள்ளைகள் கொஞ்சம் நாம் வசனம் படிக்கும்போது எவ்வளோ பக்கமாய் எவ்வளோ குறைகளை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. जब ये वचन हम देखते हैं, जब मैंने पढ़ा तो हमारे अंदर कितनी सारी कमियों को हम दोबारा से जान पाते हैं. நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் நான் நினைத்து பார்க்கிறேன், இப்போது எவ்வளோ குறைந்திருக்கிறது. அதற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நான் துக்கப்படுகிறேன், நான் மன்னிப்பு கேட்கக்குள்ளே காணப்படுகிறேன். यदि हम उद्धार के दिनों से तुलना करके अभी का समय देखते हैं तो हम देखते हैं कि कितना हमारे अंदर कमी पाई जाती है. उसको देखते हुए हम दुख और शोक करते हैं. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படாமல் ரட்சிக்கப்படாத மனுஷனை காண்பேன் என்றால் என்னுடைய ஆத்மாக்குள்ளே அவ்வளோ தூரம் ஒரு வியாகுலம் உண்டாக்குள்ளே காணப்படும். जिस व्यक्ति ने उद्धार नहीं पाया एक ऐसे व्यक्ति को मैं देखता हूं तो मेरे अंदर बहुत ज्यादा व्याकुलता उत्पन्न होती है करके कहते हैं. அதற்காக ஆண்டவரே இந்த ஜனங்களில் இன்றைக்கு மரிப்பார்கள் என்றால் இவர்கள் எங்கே போக்குள்ளே காணப்படுவார்ங்கிற அந்த ஒரு பயம் எனக்குள்ளே அப்படி கிரியை செய்யக்குள்ளே காணப்பட்டிருந்தது. तब मेरे अंदर ऐसा भय आया, यदि ये लोग आज मर जाएंगे तो हे परमेश्वर कहाँ जाएंगे करके एक ऐसा डर मेरे अंदर उत्पन्न हुआ. அப்படினால் அவர்களுக்காக ஆண்டவரே அவர்களுக்காக அவர்களுடைய ஆத்மாவை எப்படியாவது ரட்சிக்க வேண்டும், சத்தியம் அறிய வேண்டும், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று அதற்காக ஜெபிக்கிற பழக்கம் காணப்பட்டிருந்தது. तो उनके लिए प्रार्थना करने का एक अनुभव दिखाई दिया. हे परमेश्वर इनके मन की आंखों को खोल दे, इनको परमेश्वर सच्चाई के बारे में बता, सच्चाई को जानकर हे परमेश्वर मसीह कौन है जानकर मसीह को अपना उद्धार करता ग्रहण करते हुए उद्धार पाने के लिए परमेश्वर इन सभी को मदद करके एक ऐसा प्रार्थना करने का अनुभव उन दिनों में मेरे अंदर दिखाई दिया. ஏனென்றால் ஆத்மா அழிவில்லாதது. ஒருவேளை மிருகம் மரித்து போனால் இன்றைக்கே முடிந்து விடும், மண்ணோடு மண் கலந்து விடும். ஆனால் மனுஷன் அப்படி அல்ல.
இன்னைக்கு இவன் ஒருவேளை மரிப்பான் என்றால் ஆத்மாவுக்கு மரணம் இல்லை, நித்தியமாக அதுக்கு எந்த வல்லமை அளிக்க முடியாது. தேவன் அப்படிதான் தேவன் உண்டாக்கி இருக்கிறார். தேவன் அழிவில்லாதவராக எப்படி இருக்கிறாரோ நம்முடைய ஆத்மாவும் அப்படி ஆனபடியினால் தான் நாம் பயப்படக்கூடிய காணப்பட வேண்டும். यदि एक पशु या जीव जंतु जानवर मरता है तो वो मट्टी में मट्टी मिल जाता है, लेकिन यदि एक इंसान या मनुष्य मरता है तो उसकी आत्मा कभी मरती नहीं, वो निरंतर उस आग में जलता रहता है. इसलिए ऐसा बनाया गया है कि कोई भी जो चीज है उसको नष्ट नहीं कर सकती, उस बात को खत्म नहीं कर सकती. ऐसा परमेश्वर ने ठहराया है, ऐसा ही परमेश्वर ने बनाया है. इसलिए उनसे बचने के लिए हे परमेश्वर मदद कर करके मैं विनती करता हूँ. தேவன் தன்னுடைய சுவாசத்தை மனுஷனுக்குள்ளே ஊதாமல் இருந்திருப்பார் என்றால் நாம் மிருகத்தை போல்தான் இன்றைக்கு நாம் ஜீவிக்கலாம், எங்கு வேண்டுமானால் செல்லலாம், மரித்தால் முடிந்து போக்குள்ளே காணப்பட்டிருப்போம். यदि परमेश्वर एक मनुष्य के अंदर अपना जीवन का श्वास को नहीं फूंकता तो हम भी एक जानवर के समान ऐसे ही होते. ஆனால் தன்னுடைய ஜீவன் மூலமாக நாம் ஜீவ ஆத்மாவாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்றால் நமக்கு அவரை போல அழிவில்லை. ஆனபடியினால் நாம் பயப்பட்டு பிரமாணத்தின்படி போக வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. उसके जीवन के श्वास को फूंक के उसने हमें एक जीवात्मा बना दिया, इसलिए उसके विधियों के अनुसार, उसके व्यवस्थाएं जो उसने दी है उनके अनुसार चलना बहुत ही आवश्यक है. ஆனபடியினால் நாம் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களும் எந்த ஜாதியா இருந்தாலும் அவர்கள் மரிப்பார்கள் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள் என்றால், ஒருவேளை அவர்கள் தேவனை தங்களுடைய ஜீவியத்திலே அவர்கள் அறியாமல் இருப்பார்கள் என்றால் அவருடைய முடிவு மிகவும் கொடூரமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. इस पूरे संसार में कोई भी जाति धर्म के लोग क्यों ना हो, यदि उन्होंने प्रभु यीशु मसीह को नहीं जाना, उसको अपना मुक्तिदाता होकर ग्रहण नहीं करा, परमेश्वर कौन है करके नहीं जाना और वो मर गए, तो उनका जो हालत है वो बहुत ही बुरा और दशा हो जाता है. என்னை வெறுக்கிறவர்கள் மரணத்தை விரும்புகிறார்கள். யார் இந்த பூமியிலே இயேசுவை நேசிக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் மரணத்தை விரும்புகிறார்கள் என்று, அந்த மரணத்தை இரண்டாம் மரணத்தை விரும்புகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. जो मेरे को नहीं जाना वो मृत्यु को चाहते हैं, जो इस संसार में प्रभु यीशु मसीह को ग्रहण नहीं करते वो मृत्यु को, दूसरी मृत्यु को चाहते हैं करके लिखा गया है. அப்படி என்றால் நாம் இயேசுவை நேசிக்கும் போது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், அந்த ஜீவனையும் அடைக்குள்ளே காணப்படுகிறோம். जब हम प्रभु यीशु मसीह को प्यार करते हैं तो हम उसको पाते हैं और उस जीवन को भी हम पाते हैं. நீங்கள் இந்த சத்தியத்தை படிக்க வேண்டுமானால் நீங்கள் நீதிமொழிகளை வாசிக்கும் போது மிகவும் தெளிவாக, என்னை வெறுக்கிறவன் எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான், என்னை வெறுக்கிற யாவரும் மரணத்தை விரும்பக்குள்ளே காணப்படுகிறார்கள். इसके विषय में यदि हम पढ़ना चाहते हैं तो नीति वचन में हम पढ़ सकते हैं, जो मुझसे प्यार करता है वो अपनी आत्मा को बचाता है, जो मेरे विरोध में है वो अपनी आत्मा को नाश करता है कर हम पढ़ सकते हैं. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்திலே தயவும் பெறக்குள்ளே காணப்படுவான். जिसने मेरे को पा लिया उसने जीवन को पा लिया, परमेश्वर से दया को पा लिया. என் வாசல் படியிலே நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம் விழித்திருந்து அவருக்காய் காத்திருப்போம் என்றால் நாமே பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. यदि हम उसके दरवाजे में परमेश्वर की आवाज के लिए लगातार लगे रहते हैं तो हम भाग्यवान लोग हैं करके परमेश्वर का वचन कहता है. நம்முடைய ஆத்மாவுக்கும் மற்றொரு ஆத்மாவுக்கும் அதற்காக நாம் தேவனுடைய வாசலில் இல்லாவிட்டால் அந்த திறப்பின் வாசலில் நாம் காத்திருக்க வேண்டும். हमारी आत्मा के लिए, दूसरों की आत्मा बचाए जाने के लिए हम परमेश्वर के दरवाजे में, उस नाके में, चौखट में खड़ा होना जरूरी है. நீங்கள் ஜெனசிஸ் சாப்டர் 18 வாசிக்கும் போது இந்த அனுபவம் ஆபிரகாமுடைய ஜீவிதத்தில் இருந்தாக வேதத்திலே வாசிக்கிறோம். उत्पत्ति 18वें अध्याय यदि हम देखें तो ये अनुभव अब्राहम के अंदर पाया गया. அப்ப ஆபிரகாம் ஏன் ஆசீர்வாதத்திலிருந்து ஆசீர்வாதத்து போக்குள்ளே காணப்பட்டான்? क्यों अब्राहम को जो आशीष मिला और अभी आशीष मिलता ही चला गया? நான் ஆபிரகாமுக்கு அதான் தேவன் அவனை சிநேகிதன் என்று சொன்னார் என்றால் அவன் தேவனோடு அவ்வளவு தூரம் அவனுக்காய் மாத்திரமல்ல மற்றவங்களுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணக்கூடிய ஒரு அனுபவம் அவனுடைய ஜீவியத்திலே காணப்பட்டிருந்தது. परमेश्वर मेरा मित्र है करके बोलने वाला जो अनुभव है, परमेश्वर ने कहा वो इसके जीवन में इसलिए आया कि दूसरे लोग जो नाश होने वाले हैं उनके लिए अपने लिए जिम्मेदारी लेके उनके लिए प्रार्थना और निवेदन विनती करने का अनुभव अब्राहम के अंदर पाया गया. ஆனபடியால் தேவன் அவனை சந்திக்கும்படியாக, ஆபிரகாம் தேவனை சந்திக்கும்படியாக அல்ல,
தேவன் அவனை சந்திக்கும்படியாக பலமுறை போக்குவரை காணப்பட்டார். इसलिए अब्राहम परमेश्वर से मिलने के लिए नहीं, बल्कि परमेश्वर अब्राहम से मिलने के लिए कितनी बार अब्राहम से मुलाकात करने के लिए परमेश्वर स्वयं आए. ஆனபடியினால் தான் ஆண்டவர் சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆனபடியினால் எனக்கு முன்பாய் நடந்து கொண்டிருந்து தேவ அறிவை, தேவனை குறித்துள்ள அறிவை அவனுக்கு குறுக்குறை காணப்பட்டிருந்தார். इसलिए परमेश्वर इस प्रकार कहते हैं कि मेरे सामने चलने के लिए परमेश्वर कौन है, उस समझ को समझने के लिए ऐसा एक समझ परमेश्वर ने अब्राहम को दिया. முதல் ரெட்டிப்பான மனுஷ ஆசீர்வாதத்தை பெற்ற வெளியேறப்பட்டவன் தான் இந்த ஆபிரகாம் என்று வேதம் சொல்லுகிறது. सबसे पहले बहुमूल्य आशीषों को पाने वाला जो मनुष्य है वो है अब्राहम. நீங்கள் ஜெனசிஸ் சாப்டர் 14ல வாசிக்கும்போது உன்னதமான அந்த தேவனுடைய ஆசாரனாகிய அந்த சாலேம், மெல்கிசேதேக் ஆகிய சாலேம் அவருக்கு எதிர்பட்டு போய் அங்கே ரெண்டு விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். वहां पर हम पढ़ते हैं जो मेल्किसेदेक जो वहां पर अब्राहम को दो प्रकार का आशीष दिया कर हम पढ़ते हैं. ஏனென்றால் அவன் மாத்திரம் புறப்பட்டு போகவில்லை, அவனோடு மற்றவர்களையும் கொண்டு போக்குறை காணப்படுகிறான். क्योंकि अब्राहम अकेला नहीं गया, लेकिन जब सफर करते समय वो अपने साथ बहुत सारे लोगों को लेके गया कर हम पढ़ते हैं. அவனுக்காக யுத்தம் பண்ணவில்லை, லோத்துடைய குடும்பத்திற்காக, லோத்துடைய ஆத்மாவுக்காக யுத்தம் பண்ண குறை காணப்படுகிறான். उसने अपने लिए युद्ध को नहीं किया, बल्कि लोत के लिए, लोत का परिवार बचाए जाने के लिए उसने युद्ध किया. அதாவது சோதோமுடைய ராஜாவோடும் கொமாரோட ராஜாவோடும் அதாவது சேபரோட ராஜாவோடும் 4 ராஜாவோடு அவன் யுத்தம் பண்ணான் என்றால் அவனுடைய ஆத்மாவை காதுவாக்கும்படியாக அல்ல, அவனுடைய அந்த லோத்துடைய ஆத்மாவை பாதுகாக்கும்படியாக யுத்தம் பண்ண குறை காணப்பட்டிருக்கிறான். सोदोम, अमोरा, घोर, इस प्रकार से 4 राजाओं से उसने युद्ध किया. उसकी अपनी आत्मा बचाए जाने के लिए नहीं, बल्कि लोत की आत्मा, उसके परिवार को बचाए जाने के लिए उसने युद्ध किया. ஆனபடியினால் தான் அந்த மெல்கிசேதேக், அதாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 14ல தேவனே இறங்கி அப்பமும் ரசமும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்து, அதாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்தி உன்னதமான தேவனுடைய ஆசாரனாக இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக் அவன் அப்பவும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதா என்று தேவனே வந்து அந்த மெல்கிசேதேக்கை வந்து ஆசீர்வதிக்குறை காணப்பட்டார். इसलिए हम वहां पर देखते हैं परमेश्वर स्वयं जो स्वर्ग का परमेश्वर है उतर के आया और उसने इस प्रकार से अब्राहम को आशीष दी. तब शालेम का राजा मल्कीशेदेक जो परम प्रधान ईश्वर का याजक था, रोटी और दाखमधु ले आया और उसने अब्राहम को ये आशीर्वाद दिया, परम प्रधान ईश्वर की ओर से जो आकाश और पृथ्वी का अधिकारी है, तू धन्य हो करके परमेश्वर ने उसको आशीष दिया. பிரியமானவர்களே, ஆசீர்வாதம் எங்கே வருகிறது? நாம் அப்படி நிற்கும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மளை தேடி வரக்குள்ளே காணப்படும். परमेश्वर का आशीर्वाद हमें कहाँ मिलता है? जब हम परमेश्वर के लिए इस तरीके से खड़े होते हैं तो परमेश्वर का आशीर्वाद स्वयं हमें ढूंढ के हमारे पास आता है. துன்மார்க்கனுடைய வீட்டிலோ தேவனுடைய சாபம் இருக்கிறது, நீதிமானுடைய வீட்டிலோ தேவனுடைய ஆசீர்வாதம் காணப்படுகிறது. जो दुष्ट के घर में परमेश्वर का श्राप है, लेकिन नीति जो धार्मिक लोग हैं उनके घर में परमेश्वर का आशीर्वाद रहता है. ஆனபடியினால் நாம் மற்றவர்களுக்காக நிற்கும்போது தேவனுடைய பார்வையிலே அது ஒரு பெரிய நீதியான கணக்காய் காணப்படுகிறது. इसलिए जब हम दूसरों के लिए नाके में खड़े होते हैं तो परमेश्वर की नजर में वो एक धार्मिकता का काम गिना जाता है. ஆண்டவர் அதோடு விட்டுவிடவில்லை, ஆசீர்வாதத்தோடு விட்டுவிடவில்லை, அவனை தைரியப்படுத்துகிறார். ஆபிரகாமே, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நீ செய்கிற காரியம் என்னுடைய பார்வையிலே மிகவும் விலையேறப்பட்டதா இருக்கிறது, நீ அந்த ஆத்துமாக்களை விடுதலையாக்குகிறாய், ஆனபடியினால் பயப்பட வேண்டாம், வல்லமைகளுக்கு பயப்பட வேண்டாம் என்று அடுத்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. अगले अध्याय में यदि हम देखें तो परमेश्वर ने उसको केवल आशीष करके ऐसे ही नहीं छोड़ दिया, हे अब्राहम तू बहुमूल्य है, तू जो काम करता है वो बहुत ही बहुमूल्य है करके, तू दूसरों की आत्माओं के लिए इस प्रकार से करता है करके परमेश्वर ने कहा, तू भय मत खा, तू डर मत, हे अब्राहम मैं तेरे साथ हूं करके परमेश्वर ने कहा. நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் காணப்படுவேன், मैं तेरे लिए महाबल होकर रहूंगा करके परमेश्वर ने कहा. பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் உனக்கு கேடகமா இருப்பேன், मैं तेरे लिए बचाने वाला होकर रहूंगा करके परमेश्वर ने कहा. தேவன் கேடகமா இருந்தால் என்ன சம்பவிக்கும்? यदि परमेश्वर हमारे लिए है तो क्या होगा? அவனுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும், அந்த கேடகம் எல்லாத்தையும் தடை செய்யக்குள்ளே காணப்படும். तेरे विरोध में बनाए जाने वाले हथियार कोई भी तेरे विरोध में काम नहीं करेगा, क्योंकि जो बचाने वाला महान परमेश्वर है वो ढाल से हमें बचा लेगा. ஒருவேளை அம்பு வரலாம், இல்லாவிட்டால் பட்டயம் வரலாம், ஒருவேளை நம்மளை கொல்லும்படியாக பல வல்லமைகள் வரலாம், தேவன் நமக்கு கேடகமாய் காணப்படுவார். चाहे तलवार, चाहे भाला, कई सारे प्रकार के जो आत्माएं दुष्ट
दुष्ट आत्माएं शक्ति हमारे विरोध में आएंगी, लेकिन हमारे लिए कोई भी हानि नहीं होगा। வியாதி வரலாம், பலவீனங்கள் வரலாம், பொல்லாத அந்தகாரத்துடைய கிரியைகள் வரலாம், பல தந்திரமான அனுபவங்கள் வரலாம். தேவன் நமக்கு இடையமாய் இருப்பார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்ற அந்த வார்த்தையின்படி தேவன் நமக்கு கேடகமாகவே தேவன் நம்முடைய குடும்பத்திற்கு தேவன் காணப்படுவார். हमारे विरोध में बीमारी आएगी, बलहीनता आएगी, कमजोरी आएगी, अंधकार और दुष्ट आत्माएं की शक्ति हमारे विरोध में आएंगी, लेकिन परमेश्वर का वचन जिस प्रकार है, तेरे विरोध में बनाए जाने वाले हथियार कोई भी तेरे विरोध में काम नहीं आएगा। उस वचन के अनुसार परमेश्वर हमारी ढाल होके, हमारा रक्षक होके परमेश्वर हमारे साथ साथ रहेगा। நாம் மற்றவர்களுக்காக நாம் சில சமயங்களிலே நாம் ஜெபம் பண்ண ஒருபோதும் விரும்புகிறது இல்லை. कई बार ऐसा होता है कि हम दूसरों के लिए प्रार्थना करने का बिल्कुल हमारे अंदर इच्छा नहीं होता। பிரியமானவர்களே, நாம் உண்மையாகவே ஆபிரகாமுடைய ஜீவிதத்திலிருந்து அந்த 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 அனுபவத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். प्यारे लोगों, ऐसा नहीं, अब्राहम के जीवन से वो अनुभव को हमें पा लेना चाहिए। அவனுக்காக அல்ல, அவனுக்காக அவனுடைய அந்த லோத்துக்காக அவ்வளவு தூரம் பரிந்து பேசினான் என்று அந்த சாப்டர் 18 சொல்லப்பட்டிருக்கிறது. यदि 18वें अध्याय में देखें तो वहां पढ़ सकते हैं, लोत के लिए उसने इतना आगे बढ़ के बात किया कर हम देख सकते हैं। அவன் அவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்துகிறான், தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறான். தேவனுக்கும் அவனோடும் பாரம் உண்டு. அவனோடும் அதாவது ஆபிரகாமை விடவும் ஆத்மாவை ரட்சிக்கும்படியான பாரம் இருக்கிறது. ஆனாலும் தேவன் பார்க்கிறார் யார் இந்த வேலையை செய்கிறார்கள் என்று தேவன் பார்க்குறை காணப்படுகிறார். और अब्राहम के परमेश्वर देखता रहा कि किसके अंदर ऐसा इच्छा है, कौन मेरे काम को करेगा, कौन इस प्रकार से जो मन रखता है करके परमेश्वर चुपचाप लगातार देखता रहा। நல்ல இசக்காராக நாம் ஜீவிப்போமாக. और अच्छे इसहाक हो के हम जीवन बिताना चाहिए। இசக்கார் என்றால் இரண்டு, அதாவது பொதி நடுவே படுத்து கிடக்கும் பலத்த கழுதை என்று வேதம் சொல்லுகிறது. इसकार बोलने पर वहां पर हमें இரண்டு, அதாவது ரெண்டு போஜி, அது அதனுடைய ரெண்டு, அதாவது ரெண்டு போஜுக்கு நடுவே படுத்திருக்கக்கூடிய பலத்த கழுதை, டாங்கி. दो बोझ के बीच में जो चलने वाला जो एक व्यक्ति है उसके विषय में बताया गया है। மிசாது அப்படி என்றால் ரெண்டு பொதி, அப்படி ரெண்டு பாரத்தை சுமந்து போகக்கூடியதுதான் இசக்கார் என்று வேதம் சொல்லுகிறது. दो बड़े बड़े गठरियों के बोझ को उठा के चलने वाला जो मनुष्य है उसको ही इसकार करके कहा गया है। நாம் நல்ல இசக்கார், இந்த விஷயத்திலே நல்ல இசக்காராய் மாற வேண்டும். इस विषय में हम एक अच्छा इश्कार बन जाना चाहिए। ரெண்டு பொதியை நாம் சுமக்க வேண்டும். दो बड़ी बड़ी गठरियों को हमें बोझ उठाना चाहिए। நம்முடைய ஆத்மா பாரத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவருடைய ஆத்மாவுடைய பாரத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். हमें अपनी आत्मा के भार को भी उठाना चाहिए और दूसरों की आत्माओं के भार को भी हमें उठाना चाहिए। நம்முடைய பரிசுத்தவான்கள் இதற்காக இரவும் பகலும் எத்தனையோ பேர் நமக்காக அவர்கள் வேண்டுதல் செய்யக்கூடிய காணப்படுகிறார்கள். हमारे कितने सारे पवित्र संत लोग हमारे लिए दिन रात नाके में खड़े होकर विनती और निवेदन करते हैं। அப்படினால் தான் நாம் சபையும் நாம் பிழைக்குடைய காணப்படுகிறோம். इसलिए हम और कलीसिया आज भी स्थिर खड़ा है। நாம் நம்முடைய பலத்தினாலே, நம்முடைய சுய சாமர்த்தியத்தினாலே நிற்கவில்லை, அவர்கள் நமக்காக புலம்பக்குறை காணப்படுகிறார்கள். हम अपने बल के द्वारा या अपने सामर्थ्य के द्वारा नहीं, बल्कि उनके जो उन्होंने बोझ उठाया है उसकी वजह से हम अभी भी स्थिर खड़े हैं। நீங்கள் எக்ஸோடஸ் சாப்டர் 28 வாசிக்கும் போது அவர்கள் தங்களுடைய அதாவது மார்பிலே சுமந்து நிற்கக்கூடிய, அதாவது ஜனங்களை சுமந்து நிற்கக்கூடிய பரிசுத்தவான்களை நமக்கு முன்பாக தேவன் வைக்குறை காணப்பட்டிருக்கிறார். निर्गमन 28वें अध्याय में देखें तो उन्होंने अपने छाती में इस प्रकार से बोझ उठा के रखा है करके ऐसे पवित्र संतों को परमेश्वर ने हमारे सामने रखा है। 12 கோத்திரம் அவருடைய நெற்றி எப்போதும் மனதிலே காணப்பட வேண்டும். और वो ऐसा गोत्र है कि उनके ऊपर वो हमेशा दिखाई देना चाहिए। நீங்கள் எக்ஸோடஸ் சாப்டர் 28 வாசிக்கும் போது அதேதான் பிரியமானவர்களே, நாம் நம்மளை மாத்திரம் தான் மனதிலே வைத்திருக்கிறோம், மற்றவர்களை மறந்துவிடக்குறை காணப்படுகிறோம். निर्गमन 28वें अध्याय में यदि हम पढ़ के देखें तो वहां पर हम जान सकते हैं केवल हम अपने बारे में ही लगातार सोचते रहते हैं, हम दूसरों के बारे में भी अपने मन में लगातार सोचना चाहिए। அது எப்போதும் இடத்திலே தொங்க விடப்பட்டிருக்கும் 12 கோத்திரத்துடைய பேரும் ஒவ்வொரு கல்லில் எழுதப்பட்டிருக்கும். उनके पटकों में इस प्रकार से बनावट थी कि 12 गोत्रों का नाम उस प्रकार से उनके छाती में हमेशा लटका हुआ रहता था। அப்படினால் தான் நாம் தாங்கி கொண்டிருக்கிறோம்.
செல்கிறோம் அவர்கள் நமக்காக வேண்டுதல் செய்யக்கூட காணப்படுகிறார்கள். वो हमारा बोझ उठाते हुए लगातार हमारे लिए परमेश्वर के सामने विनती और निवेदन करते हैं. அன்றைக்கு தாவீது எப்படி அந்த அபியாயருடைய குடும்பத்தை நாபாலுடைய குடும்பத்தையும் அவர்கள் இரவும் பகலும் அவர்கள் மதிலாக இருந்து பாதுகாத்தார்களோ நமக்காக மதிலாக இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கூட்டம் ஜனங்கள் ஒரு கூட்டம் பரிசுத்த ஆண்கள் நமக்காக ஜீவிக்குள்ளே காணப்படுகிறார்கள். जिस प्रकार से दाऊद और उसके सैनिक नाबाल और अबीगैल के जो लोगों के लिए परिवार के लिए एक शहर पनाह होकर रहे, वैसे ही हमारे लिए पवित्र संत लोग निरंतर एक दीवार होके एक शहर पनाह होके लगातार हमारे लिए विनती निवेदन करते हैं. நீங்கள் ஃபர்ஸ்ட் சாமுவேல் சாப்டர் 25 வாசிக்கும்போது நாங்கள் இரவும் பகலும் அவர்களுக்கு மதிலாய் காணப்பட்டிருந்தோம். पहला शमूएल 25 अध्याय में देखें तो वहां पर वो कहता है दिन और रात हम उनके लिए एक दीवार की तरह वहां पर रह कर हम पढ़ते हैं. இரவும் பகலும் நமக்காக அத பரிசுத்தவான்கள் சொல்கிறது வெறும் ஊழியர் மாத்திரமல்ல எத்தனையோ நல்ல விசுவாசிகள் அவர்கள் மறைந்திருந்து நமக்காய் ஜெபிக்குள்ளே காணப்படுகிறார்கள். पवित्र लोग कहने पर केवल हमारे संत लोग ही नहीं लेकिन कितने पवित्र लोग दिन रात हमारे लिए जो बहुत अच्छे लोग हैं वो हमारे लिए लगातार विनती और प्रार्थना करते हैं. நீங்கள் ஃபர்ஸ்ட் சாமுவேல் சாப்டர் 25 வாசிக்கும்போது 7 வாசிக்கும்போது அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் மதிலாக அவர்கள் திறப்பின் வாசலில் நின்று கொண்டிருக்கிறார்கள். यदि हम पहला शमूएल 25 अध्याय उसके 7वें वचन में इस प्रकार पढ़ते हैं कि इस प्रकार से जो दीवार होके एक शहर पना होके पवित्र संत लोग हमारे लिए हमारे चारों ओर खड़े हैं. படிங்களேன் ஃபர்ஸ்ட் சாமுவேல் சாப்டர் 25:16 நான் முடித்துக் கொள்கிறேன். आइए पहला शमूएल 25 उसका 16 वचन पढ़ेंगे. நாம் அப்படி என்றால் அவர்கள் நமக்காக நிற்கிறார்கள் நாம் உனக்குள்ளே காணப்பட வேண்டும். और वो हमारे लिए खड़े हैं वैसे ही हम भी उनके लिए आड़ होके खड़ा होना चाहिए. படிங்களா जब तक हम उनके साथ भेड़ बकरियां चराते रहे